எரிச்சலின் ஆவி, கோபத்தின் ஆவி. வார்த்தையை நாம் கேட்கும் போது நமக்கு என்ன தோணுது? அன்றாட நம்ம வாழ்க்கையில எப்பொழுதும் பயணித்து கொண்டிருக்கிற ஒரு ஆவி. சொல்லுவோம் எல்லாரும், மேற்கொள்ள வேண்டிய முதல் ஆவியின் பேர் என்னது? எரிச்சலின் ஆவி, கோபத்தின் ஆவி. இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் நம்மால் மேற்கொள்ள முடியாதபடி நம்மோடு பயணித்து கொண்டிருக்கிற இந்த ஆவியை குறித்து பார்ப்போம். எடுத்துக்கொள்வோம் வசனத்தை. எபேசி 4:26. இந்த எரிச்சல் ஆவி நமக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல சுவாவங்களை, நாம் தேவனோடு இருக்கக்கூடிய அன்பின் சுவாவங்களை இழக்க பண்ணுகிறது. நாம் எவ்வளவுதான் பரிசுத்தமாய் இருந்தாலும், எவ்வளவுதான் தேவனுக்குள்ளே இருந்தாலும், இந்த எரிச்சல் ஆவி நமக்குள்ளே கிரியை செய்யும் போது நாம் உலகத்தானை விட மோசமான சூழ்நிலைக்கு ஆட்படுத்தப்படுகிறோம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. ஆமென். பாருங்க, இந்த கோபம் என்று சொல்லுகிற ஒரு ஆவி, அது உங்களுக்குள் வரும்போது நீங்கள் எப்படி ஆகிலும் பாவம் செய்றீங்க. பாவம் என்பது கோபத்தின் ஆவியினாலே நமக்கு ஆட்படுத்தப்படுகிறது, உட்கொள்ளப்படுகிறது. இன்றைக்கு பாருங்க, அநேகர் இப்படி சொல்றாங்க, நான் அந்த கோபத்துல என்ன அறியாம பேசிட்டேன் அப்படின்னா அது ஒரு தவறாய் முடிகிறது, பாவமாய் முடிகிறது. நாம் அதை மேற்கொள்வதற்கு நமக்கு அதிகாரம் இருந்தும் அவைகளை நாம் விட்டு விடுகிறோம். அதனால என்ன, கோபப்பட்டா தப்பா, நியாயமான கோபம் தானே அப்படி சொல்லி நம்மை நாம் தேற்றிக் கொள்கிறோம். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே ஆசீர்வாதத்திற்கு மிகப்பெரிய தடையாய் இருப்பது எரிச்சலின் ஆவி. உங்க வீட்டில் எரிச்சலின் ஆவி இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்வின் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக கேட்டு போட்டு தடையில நிற்கும். ஏனென்றால் நீங்க நினைக்கலாம், பிசாசுன்னா தனியாலாம் கிடையாது. யோபுவின் புத்தகத்தில், வேதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், யோபு, பிசாசு எங்க இருக்கிறானா? பூமி எங்கும் சுற்றி திரிகிறான். நீங்க ஒருவேளை பலவீனமான பாத்திரமா இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆயிரம் வசனங்களுக்குள்ளே நீங்கள் பயணித்தாலும் நீங்கள் பலவீனமா இருக்கும்போது எரிச்சலின் ஆவி உங்களுக்குள் கிரியை செய்கிறது. அந்த எரிச்சல் ஆவியை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய தேவ பிள்ளைகளாக இருந்தும் அதற்கு நீங்கள் இடம் கொடுப்பதினாலே அங்கே என்ன உருவாகிறது என்றால், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். கோபத்தினால அநேக பாவத்தை நம்ம செஞ்சிடறோம், தவறுதலா பேசிடுறோம், துன்மார்க்கமா பேசிடுறோம், நம்ம பிள்ளைகளை நம்ம சபிச்சிடறோம். உங்களுக்கு தெரியாம எத்தனையோ நாட்கள் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் சபித்தது உண்டு. எனக்கு நீ இப்படி செஞ்சுட்ட, நீ எப்படி நல்லா இருப்ப? உங்கள் வார்த்தைகளினாலே இன்றைக்கும் உங்கள் பிள்ளைகள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், உங்கள் இருதயத்திலே அந்த எரிச்சலின் ஆவிக்கு நீங்கள் இடம் கொடுத்தபடினாலே அது கிரியை செய்கிறது. எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கும் சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, ஏதாவது ஒரு வாய்ப்பு நம் வாழ்க்கையிலே பொல்லாதவன் கிரியை செய்வதற்கு சூழ்நிலை ஏற்பட்டு விடாதா என்று அவன் தேடி திரியும் போது, நாம் எரிச்சலின் ஆவியிலே பயணிக்கும் போது அந்த எரிச்சலின் ஆவி என்ன செய்யுது? நம்மை பாவத்துக்குள்ளாய் நடத்துகிறது. இன்றைக்கு அநேக வாழ்க்கையிலே இந்த எரிச்சலின் ஆவியை நாம் பார்க்கிறோம். இப்படியாக தலை சிறந்த ஒரு ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு முன்னுதாரணமாக சொல்லி நாம் இந்த காரியத்துக்குள் கடந்து போவோம். பால்யாங்கி சோ என்று சொல்லப்படுகிற தென்கொரியாவிலே அதிபயங்கரமான மிகப்பெரிய ஊழியத்தை பண்ணி கொண்டிருந்தவர். ஒரு நாள் அவர் தன்னுடைய சபைக்குள்ள போயிருந்த போது அவருக்குள் தன்னை அறியாமல், அவரை அறியாமல் ஒரு விதமான ஒரு ஆவி அவளை ஆட்கொண்டதாய் அவர் உணர்ந்தார். அது அறியாதபடி இருந்ததுனாலே அவர் சபைக்குள்ள போகும்போது சபை ஒரு ஒழுங்கு கிரமம் இல்லாமல் இருந்தது. அங்கே இருக்கிற எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, இப்படிலாம் நீங்க சபையில நீங்க எல்லாம் சபைக்கு வர்றதுக்கே லாயக்கில்லைன்னு சொல்லி இருக்கிற நபர்களை அவரை அறியாமல் அவர் திட்டுகிறார். உடன் ஊழியர்களை பார்த்து சொல்கிறார், எந்த காரியத்தை நீங்க ஒழுங்கா செய்யறதில்ல, நீங்கள் ஊழியக்காரர் இருக்க தகுதியற்றவர் என்று ஊழியக்காரர்களை அவர் தன் வாயினாலே அவர்களை திட்டுகிறார். இப்படியாக ஊழியம் செய்து கொண்டிருக்கும் இந்த ஆத்துமாக்கள் தாமதமாய் வருகிறதை பார்க்கிறார். அந்த ஆத்துமாக்கள் சொல்லுகிறார், நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று தன் இருதயத்திலிருந்து தைரியமாய் வாய் மூலமா அறிக்கை செய்கிறார். இப்படியாக அந்த நாள் முழுவதும் ஊழியத்தை நிறைவேற்றி வீட்டுக்கு போகிறார். மனைவி படுத்து உறங்கி கொண்டிருக்கிறார். அவர் பார்க்கிறார், இவளெல்லாம் ஒரு பெண்ணா? இப்படி ஒரு பெண் யாருக்குமே கிடையாது. இவள் இப்படிப்பட்ட பெண்கள் வீட்டில் இருந்தால் அந்த வீடு நன்றாகவே இருக்காது, வீடு வீணாய் போய்விடும் என்று அந்த மனைவியை சபிக்கிறார். அதன் பின்பாக பிள்ளைகள் படுத்து கொண்டிருக்கிறது. இந்த பிள்ளைகள்லாம் ரொம்ப மோசமான பிள்ளைகள், ரொம்ப அருவருப்பான பிள்ளைகள் என்று தன் பிள்ளைகளை சபிக்கிறார். ஒரு பிரசித்தமான தேவதாசருடைய வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் வருகிறதை கேட்கிறோம். அவர் அப்படியாக பேசிவிட்டு தன் அறைக்குள்ளே போகிறார். அறைக்குள்ளே போய் அவர் ஜெபிக்கிறதுக்காக ஆயத்தமாகும் போது
திடீரென்று அவர் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிறார். நிரப்பப்பட்டு அவர் அந்நிய பாஷையில் செபிக்கும் போது அவருக்குள்ள இருந்து ஒரு விதமான ஒரு கருப்பு நிறமான ஒரு ஆவி அவருந்து வெளியேறுகிறதாய் அவர் உணர்கிறார். உணர்ந்த உடனே 1 மணி நேரம் இடைவிடாமல் அவர் அந்நிய பாஷையில பேசி ஒரு தேவ பிரசன்னத்துக்குள் நடத்தப்படுகிறார். அப்பொழுதுதான் அவர் உணர்கிறார், அவருக்குள் ஏதோ ஒரு ஆவி, எரிச்சல் ஆவி உட்புகுந்ததை அவர் உணர்கிறார். வெளியில வருகிறார், பிள்ளைகளை பார்க்கிறார். மாணிக்க கற்களை போல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் கர்த்தர். தேவ தூதரை போல மனைவியை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல சபையை கொடுத்திருக்கிறார். அற்புதமான தேவ தாசர்களை உடன் ஊழியராய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்படியாக அவர் சொல்லி தனக்குள் வந்த அந்த எரிச்சல் ஆவியை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினதினாலே அவரால் அது ஜெயிக்க முடிந்தது. பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையினாலே நீங்கள் எரிச்சலின் ஆவியை மேற்கொள்ள முடியும். அநேக நேரங்களிலே நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பின்பும் எரிச்சல் ஆவியிலே நாம் பயணிப்பது தேவன் விரும்புகிறதல்ல. அப்படியாக இந்த எரிச்சல் ஆவியை மேற்கொண்டதினாலே அன்றைக்கு அவர் சமாதானத்துக்குள்ளே பிரவேசிக்க முடிந்தது. நாமும் கூட இன்றைக்கு மேற்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான முதலாவது ஆவியின் பேர் என்னது? எரிச்சலின் ஆவி. அந்த ஆவியை ஒருவேளை உங்க வாழ்க்கையில தொடர்ந்து பயணிக்கிறதா இருந்தா நீங்கள் அதை மேற்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். யாரெல்லாம் இன்றைக்கு அதை மேற்கொள்ள போறீங்க? எரிச்சல் ஆவி கையை உயர சொல்லுங்க. ஒருவேளை நீங்கள் எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் பரவாயில்லை, இன்றைக்கு உங்கள் இருதயத்தில் தேவனுக்கு முன்னாடி சொல்லுங்கள். இது நீங்க ஒருவேளை நீங்கள் இப்படி சொல்லுவதனாலே பிசாசு உங்களுக்குள் கிரியை செய்யறதா அர்த்தம் இல்லை. பிசாசுக்கு உங்கள் மேலே அதிகாரம் இல்லை. ஆனாலும் உங்கள் வாயின் வார்த்தையின் மூலமாக அந்த எரிச்சலின் ஆவிக்கு இடம் கொடுக்கிற பொழுது உங்கள் ஆசீர்வாதங்கள், உங்கள் நன்மைகள் தடைபடுகிறது. கையை உயர்த்தி சொல்லுமா, ஆண்டவரே இன்றைக்கு எரிச்சலின் ஆவி என் வாயிலிருந்து வெளியேறட்டும், என் இருதயத்திலிருந்து வெளியேறட்டும், என் குடும்பத்திலிருந்து வெளியேறட்டும். எரிச்சல் ஆவிக்கு இனி என்றைக்கும் அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே என் வாழ்விலே இருக்கிற எரிச்சல் ஆவியை நான் வெளியேறும்படி கட்டளையிடுகிறேன். இந்த எரிச்சல் ஆவி உங்களுக்கு இருப்பதை தேவன் விரும்பவில்லை. அதனாலே குடும்ப சமாதானத்தை இழக்கிறார்கள். நீங்க எத்தனை முறை பேசிட்டு மன்னிப்பு கேட்பீங்க, உங்கள் மன்னிப்பு அதற்கு சரியானதாய் மாறிவிடுமா? இப்படியாக அந்த கோபத்தை குறித்து நான் பார்க்கிறேன். ஒரு அன்புக்குரிய சகோதரர் தன் வாழ்க்கையை குறித்து ஒரு புத்தகத்தில் எழுதிய கதையை நான் படித்தேன். அவர் சொல்லுகிறார், அவர் ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்தவர், நல்ல சம்பளம் வாங்கிட்டு, திருமணமாகாதவர். அவர் பிரியமான ஒரு தாயும் அவருமா வசித்து வருகிறார்கள் சென்னையிலே. அவருக்கு இந்த ஐடி கம்பெனியில் வளர்க்குற நிறைய ப்ரெஷர் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும், ரொம்ப ஒர்க் லோட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழலில் அவர் வேலை பார்த்து விட்டு ஒரு நாள் வீட்டுக்கு வருகிறார். அவர் தாயார் அவருக்கு சாப்பாடு செஞ்சு வைக்கிறாங்க. முன்னாடி மாம்பழத்தை கட் பண்ணி கத்தியோடு வைக்கிறாங்க, தேவையான கட் பண்ணிக்கோப்பான்னு சொல்லி அவர் சாப்பிட்றாரு. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு அந்த ஆஃபீஸில் வந்த ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம், ரொம்ப கோபமாக இருக்குது. இது என்ன சாப்பாடு சொல்லி அந்த சாப்பாடு மேலே கோபத்தை காட்டுறாரு. அவங்க அம்மா மேலே திட்டுறாரு. உங்களுக்கு சாப்பாடு சமைக்க தெரியும்னா நீங்கள் சமைக்காதீங்க, ஏன் இப்படிலாம் சமைக்கிறீங்க, நல்லாவே இல்லை, சாப்பிட முடியலன்னு கோவப்படுறாரு. இல்லைம்மா நான் வேற சாப்பாடு செய்யறேன், வேற ஒரு சாப்பாடை எடுத்து கொண்டு வந்து வைக்கிறாங்க, எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கலன்னு சொல்லி சாப்பாடை தூக்கி எறிகிறாரு. அப்படி தூக்கி எறியும் போது ஒரு காரியத்தை எடுத்து அவர் அவங்க அம்மா மேலே விட்டு எறிகிறாரு. அது எதை கொண்டு எறிந்தார் என்று அவர் நிதானிக்கல. ஏன்னா அவருக்கு தாங்க முடியாத கோபம், அவர் அலுவலகத்தில் வேலை பார்த்த ப்ரெஷரு, அவர் தாய் மேலே கோபம் உள்ளவர் இல்லை, அன்புள்ளவர். அப்படி தூக்கி எறியும் போது அவர் எதையோ ஒன்றை அவர் தாயின் மீது தூக்கி எறிந்தார். அது என்னவென்று அவர் நிதானித்து பார்க்கும்போது அங்கே மாம்பழம் நறுக்க வச்சு இந்த கத்தியை எடுத்து அவர் எரிஞ்சிட்டார். அது அவங்களுடைய குரல் வலையில குத்தி அந்த இடத்துல அவர்கள் இறந்து போனார்கள். இன்றைக்கு அவருடைய கோபம் அவருடைய கட்டுக்குள் இல்லாதபடினாலே அவர் வேதனையோடு தன் தாயிடத்து அழுகிறார். ஐயோ தெரியாம செஞ்சுட்டேமா. இன்னைக்கு நீங்க நினைக்கலாம் கோபம்ன்ற சாதனைக்கலாம், கோபம் உங்களை மிகப்பெரிய பாவத்துக்குள்ளே கொண்டு போகும். கோபம் உங்கள் வாழ்விலே நீங்கள் இருப்பவர்களை, நீங்கள் நேசிப்பவர்களை இழக்கக்கூடும். அன்றைக்கு அவர் அந்த தாயை இழந்தார், சிறைக்கு சென்றார். ஐயோ தன் தாயை இழந்தது மாதிரி குற்றமுள்ள ஒரு இருதயத்தோடு அவர் ஒவ்வொரு நாள் மரணிக்கத்தக்க ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிலை யோசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கோபம் கண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். உங்கள் கோபங்கள் எப்படி தனியுமா சொல்லுங்க? சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கலவுது. ஒருவேளை காலையில உங்க எரிச்சல் உங்களுக்குள்ள உண்டாயிடுச்சுன்னா எப்பைக்குள்ள அந்த எரிச்சல் இருந்து நீங்க வெளியில வரணும்? சீக்கிரமா சாயங்காலத்துக்குள்ள, அதிகபட்ச நேரம். அதுக்கு மேல அந்த எரிச்சலை நீங்க கொண்டு போகாதீங்க. இன்றைக்கு அநேக வருஷங்கள் அந்த எரிச்சலை வைத்திருக்கிறாரு. எனக்கு இவனை பார்த்தாலே பிடிக்கல, இவங்கெல்லாம் வீட்டுக்கு வரவே கூடாது, இவங்க மூஞ்சியை பார்க்கவே பிடிக்கல. இன்னைக்கு எத்தனை பேரை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனாலே நீங்கள் ஆசீர்வாதத்திற்கு தடை என்ற வார்த்தையினாலே பயணிக்கிறீங்க. ஒருவேளை இன்றைக்கு உங்கள் ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிக் கொள்ள வேண்டும் என்றால் எரிச்சல் நாவிலிருந்து
நீங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். தைரியமா சொல்லுங்க, அப்பா என் இருதயத்திலிருந்து எரிச்சல் ஆவியை எடுத்து போடுங்கப்பா. என் குடும்பத்துக்கு இனி ஆசீர்வாதத்துக்கு தடையா என் வாயின் வார்த்தைகள் ஒருபோதும் இருக்க கூடாது ஆண்டவரே. அன்றைக்கு அந்த பாலியாங்கிச்சோ அந்த இரவு வேளைக்குள்ளே தன் இருதயத்திலிருந்து எரிச்சல் ஆவியை அவர் விரட்டினார். அவர் பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை பரிசுத்த ஆவியானவை பெற்றுக்கொண்ட ஒரு அனுபவம் உடையவர்களாக இருப்பீர்களானால் இன்று இரவு நீங்கள் ஆண்டவரிடத்தில் மன்றாடுங்கள். ஆண்டவரே, எனக்குள்ள இனி எரிச்சல் நாவிக்கு இடம் இல்லை. சொல்லுங்க, எனக்குள்ள இனி எரிச்சல் நாவிக்கு இடம் இல்லை. என் பிள்ளைகளை குறித்து நான் ஏதாவது எரிச்சலாய் பேசியிருப்பேனானால், என் குடும்பத்தில் உள்ளவர்களை குறித்து நான் ஏதாவது எரிச்சலாய் பேசியிருப்பேனானால் அது என் ஆசீர்வாதத்துக்கு தடையாய் இருக்கும் என்று இன்றைக்கு நீர் என்னோடு பேசி இருக்கிறீங்க. நான் மனதார மன்னிக்கிறேன், அவர்களை நேசிக்கிறேன்னு சொல்லி உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. சொல்லும் போது இன்றைக்கு கர்த்தர் உங்களை எரிச்சல் நாவியை உங்கள் இருந்து எடுத்து போடுவாராக.